பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே கோபியை அரெஸ்ட் பண்ணிட்டு போனவொடனே அதை பார்க்குற ஈஸ்வரி நேராக வந்து பாக்கியாட்ட கேட்குறாங்க, என்ன பாக்கியா கோபி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன பாக்கியா நினச்சிட்ருக்க, கோபி 1000 தப்பு பண்ணியிருக்கட்டும், அதுக்காக போலீஸ் சொல்லாமல் பிடிச்சி கொடுக்குறது அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பாக்கியா ரொம்பவுமே கொந்தளிச்சிட்றாங்க. ஒரு பக்கம் சிலியன் சொல்கிறான், ஆமாம் பாட்டி, டேடி ரொம்ப பாவம் தானே, இப்படி போலீஸில் பிடிச்சி கொடுக்குறதுலாம் என்ன பாட்டி அர்த்தம் இது, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, அம்மாவுக்கு அப்படி என்ன பழி வாங்கணும்னு என்ன ஒன்று அப்படின்னு இங்கே சிலியன் பேசவும் ஈஸ்வரி ஒன்று, பாக்கியா நீ பண்ணது ரொம்ப தப்பு பாக்கியா, நீ கிளம்பு போத நேராக போயிட்டு ஸ்டேஷனில் போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு கோபியை வெளியே அழைச்சிட்டு வாப்போ, கிளம்பு பாக்கியா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாக்கியா நிப்பாட்டுங்கத்த, என்ன பேசுகிறீங்க நீங்கள், கேஸை வாபஸ் வாங்கணுமா, ஏன் கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்கவும், என்ன பாக்கியா ஏன் வாங்கணும்னா கோபி மேலே கேஸ் கொடுக்குறதா இருக்குன்னு, அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்குன்னு கேஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க, என்னத்த என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, ஏன் அவர் அந்த பிரியாணியில் ஒரு தேவையில்ல விஷயத்தை பண்ணி அவ்வளோ பேரை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்க வச்சாரு, அது தப்பு இல்லையாப்போ, ஏன் அன்னைக்கு அந்த ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் சொல்லி போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாங்களே, அப்போது எங்கே அத்தை போனீங்க, அப்போது அன்னைக்கு என்னை அரெஸ்ட் பண்ணது தப்பு இல்லையா, ஏன் அப்போது தப்பு எல்லாமே நான் தான் பண்ணியிருந்தேன்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அப்போது அது தப்பு இல்லையா அத்தை, இப்போது உங்கள் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னதுமே உங்களுக்கு துடிக்குதா, அப்போது வார்த்தைக்கு வார்த்தை பாக்கியா நீ ஏன் பொண்ணு சொன்னீங்களே, அப்போது அதெல்லாம் பொய் தானே அத்தை, என்னதான் இருந்தாலும் உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுல்ல அத்தை, ஏத்த அன்னைக்கு அவர் பிரியாணியில் கெட்டு போன சிக்கன் கலந்தாரே, அன்னைக்கு ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க யாராவது அதை வாங்கி சாப்பிட்டு நமக்கு எதனா ஆயிருந்துச்சுன்னா அன்னைக்கும் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா அத்தை அப்படின்னு இங்கே பாக்கியா நறுக்குன்னு கேட்குறாங்க. ஏத்த அன்னைக்கு கோபி என்னை விட்டுட்டு போகும்போது கோபி தான் முக்கியம், கோபி எடுத்த முடிவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கோபி பின்னாடியே ராதிகா வீட்டுக்கு போனீங்களே, அன்னைக்கு அங்கே அவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறமா பாக்கியான்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்தீங்களே, அன்றைக்கி நான் தானே உங்களை ஏற்றுக்கிட்டாத்த, இது வரைக்கும் உங்களை நான் தானே பார்த்துக்கிறேன், அப்போது நானும் அன்னைக்கு கோபி போன உடனே நானும் இன்னொருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தானா என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, அப்போது உங்கள் பையன் என்ன தப்பு பண்ணாலும் உங்கள் பையனை யாரும் எதுவும் பயிடக்கூடாது அப்படி தானே அத்தை அப்படின்னு கேட்க இங்கே ஈஸ்வரியால் ஒன்றுமே பேச முடியல. என்ன சொல்லியா, என்ன சொன்ன, ஒன்றே கேஸ் வாபஸ் வாங்கணுமா, ஏன்டா பேச மாட்டே, ஏன் பேச மாட்டே, நீ இன்னமும் பேசுவ, ஏன்னா உங்கள் டேடியாச்சே, ஏன்னா உனக்கு அவர் தானே வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, ஏன் சொல்லியா உனக்கு வேலை போச்சு, அப்போ வந்து நீ அம்மாட்டியா வந்து கேட்ட வேலை வாங்கி தாங்கம்மான்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வேலை போச்சுமா என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி என்கிட்ட சொன்னியா, உனக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எங்கேயே சொல்லியா பண்ணின்னு உங்கள் டேடிகிட்ட போய் நீ தான் சொன்ன, உனக்கு வேலை போச்சுன்னு தெரிஞ்சு உங்கள் டேடியா ஒன்று வேலை பார்த்தான்னு சொல்லியே, நீயா ஓடி போய் உங்கள் டேடிக்கிட்ட சொன்ன, டாடி எனக்கு வேலை போச்சு டாடி, இப்போ எனக்கு என்ன பண்ண தெரியல டாடின்னு சொல்லும்போது உங்கள் டேடி ஒன்று, ஆஹா ஆடு வந்து நம்மள்கிட்ட மாட்டிக்கிச்சு, இதை அழகாக விட்டுணும்னு சொல்லிட்டு உனக்கு வேலை வாங்கி தரணும் உங்கள் டேடி சொன்னார், இன்னும் வாங்கி கொடுத்துலையே சரியா, நீ மட்டும் அன்னைக்கே வந்து அம்மாட்ட சொல்லியிருந்தானா, ஏன் அம்மா மேலே நம்பிக்கை வச்சு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் நான் இந்நேரம் உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருப்பேன் சரியா, அதையும் ஏன் நீ நம்ம அம்மா நமக்காக தான் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சிருந்தானா, நீயும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் சேர்ந்து அம்மாவுக்கு துணையா நல்லாவே ஹெல்ப் பண்ணலாம் சரியா, ஆனால் நீனு அதை பண்ணல, என்ன பண்ண, அப்பா முக்கியம், அப்பா ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி நீ உங்கள் டேடிக்கிட்ட ஓடின, அதனால உங்கள் டேடி ஒன்றை பயன்படுத்திக்கிறாரு அவ்வளோதான், புரியுதா, அதுக்காக உங்கள் டேடி நல்லவர் உங்கள் டேடி வல்லவர்னு நீ சொல்லலாம் சரியா, ஆனால் நான் சொல்ல மாட்டேன், ஏன் இனியாவை எடுத்துக்கோ, இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டான்னா எங்கள் டேடி தான் வாங்கி கொடுத்தாரு, எங்கள் டேடி தான் எனக்கு அதை பண்ணார் இதை பண்ணான்னு சொல்லி இனியா உடனே ஓடுவா, உங்கள் எல்லாருக்குமே உங்கள் டேடி முக்கியமாக தெரியலாம் சரியா, ஆனால் உங்கள் டேடி ஏன் பண்ணுறாரு அது எப்போ பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் டேடி நல்லவர், நான் கெட்டவன், ஏன்னா நான் உங்களுக்காக வாழ்கிறேன்ல அதனால நான் உங்களுக்கு கெட்டவா தெரிவேன், ஆனால் உங்கள் டேடி எனக்கு நீங்களாம் யாருமே தேவையில்ல, எனக்கு அந்த ராதிகா தான் முக்கியம்னு
உங்கெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு ராதிகா பண்ணி போனார் பார்த்தியா, அவர் உங்களுக்கு நல்லவர் இல்லை? சி, என்ன குடும்பம்டா இதெல்லாம், என்ன மனுஷன்டா நீங்களாம், என்ன மனுஷங்க நீங்கள் அப்படிங்கும்போது எழில் உடையந்து, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் பெரிய தப்புன்ட்டம்மா, எனக்கு அன்னைக்கு தெரியாமல் போச்சுமா, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அந்த வசந்தும் டேடியும் அவ்வளோ பேச்சு பேசும்போது எனக்கு இந்த பட வாய்ப்பே தேவையில்ல, எங்கள் அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கணுமா. ஆனால் அன்னைக்கு என்னால் பேச முடியாத சுச்சுவேஷன்மா, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேம்மா. இப்போ சொல்லிட்டேம்மா, என்னால் இனிமேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேம்மா. எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம். நான் பண்ண அன்னைக்கு மிகப்பெரிய தப்புனால எங்கள் அம்மா இன்னைக்கு என்னை புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்கன்னு பயமாக இருக்குமா, என்னை மன்னிச்சிருமா. இனிமேல் நான் எது நடந்தாலும் உன் பக்கம்தாம்மா நிற்பேன், இப்பயும் நான் உன் பக்கம்தாம்மா அப்படின்னு எழில் சொல்லவும் பாக்கியா சொல்கிறாங்க, பரவாயில்ல எழில், நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டியே. இங்கே இருக்க எல்லாரும் நான் என்னமோ ரெஸ்டாரண்ட்டில் பெரிய வேலை பார்த்துட்ருக்கேன், அந்த வேலையை விட்டுட்டு என்னால் எழில் ஃபங்க்ஷனுக்கு போக முடியாமல் போயிட்டேன். நான் ஒரு செல்ஃபிஷ், நான் ஒரு அம்மாவே கிடையாது. டேடி தான் நல்லவர், டேடி தான் முக்கியமானவர். டேடியை பாருங்கள், க்ளவுட் கிச்சனில் அவ்வளோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு எழில் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காருன்னு எல்லாரும் அப்படி இப்படின்னு பேசுனீங்களே, என் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். இப்போ புரியுதா? நான் அன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். அன்னைக்கு உங்கள் டேடி எழில மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி என்னை வரவிடாமல் பண்ணிட்டாரு. ஆனால் இதான் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. எழில் சொல்லுவான், எப்போதுமே நான் உங்கள் புள்ளதாமான்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் அவனாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் படத்துக்கு என் பேரை வச்சான். இப்போ வந்து சொல்கிறான், பரவாயில்ல எழில், நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டியே, அம்மா உனக்காக வச்சு நான் வாழ்கிறேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு எழில் சொல்லவும். அம்மா, நான் எப்போதுமே உங்கள் பிள்ளைதாம்மா, நான் எப்போதும் உங்கள் பக்கமாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி எழில் சொல்கிறான். அப்போ தான் அங்கே இருக்க எல்லாருக்கும் புரியுது, நாம் தப்புன்றோமோ அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது. இங்கே ஒரு பக்கம் ராதிகாவோட அம்மா ராதிகாவை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்ன ராதிகா, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, போய் மாப்பிள்ளையை பார்த்து வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறியா, இல்லை நான் உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லவா அப்படின்னு கேட்கவும், இங்கே ராதிகா வேறு வழி இல்லாமல் ஒரு லாயர் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இங்கே எழில் சொல்கிறான், அம்மா நம்ம வாமா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவோம், செஃப் ஆனந்த் அங்கே தான் இருக்கார், அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னு தெரியல, நான் போய் ஸ்டேஷனை பார்த்து வரேன் வாங்கம்மான்னு சொல்லுவோம். இங்கே எழிலும் பாக்கியா செல்வி 3 பேரும் கிளம்பி ஸ்டேஷன் போகிறாங்க. போனதும் இங்கே ராதிகா ஒரு லாயர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இங்கே லாயர் அழைச்சிட்டு வந்தோடனே லாயர் சொல்கிறாரு, ஏன் சார் இப்போ கோபி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு சாதாரண கேஸ் தானே, இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் தேவையில்லையே அப்படின்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இல்லை சார், அவருக்கு சாட்சிகள் எல்லாமே அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த செஃப் வந்து எல்லாத்துக்கும் காரணம் கோபி தான் சொல்லி ஸ்டாண்டர்டாக சொல்கிறாரு, அந்த பேரில் தான் அவர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. சார், அவர் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கோபி சாரோட கிச்சனில் ஒர்க் பண்ணார், அவர் ஒர்க்கு சரியில்லைன்னு சொல்லி கோபி சார் அப்போவே கண்டுபிடிச்சி தான் அவரை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. அந்த விரக்தியில் கோபி சாருக்கு எதிராக இருக்கிற பாக்கியா கூட சேர்ந்து இப்படி தேவையில்லாத ஒரு கட்டுக்கதையை கட்டி அதுக்கு காரணம் கோபி சார் தான் சொல்லி இப்போது இவ்வளோ பெரிய கதையை செஞ்சுருக்காங்க. அதனால் இதெல்லாம் போலி கேஸ் சார், கோர்ட்டுக்கு போனால் உங்களுக்கு தான் சார் கெட்ட பேர், அதனால் கோபி சார் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் பேசவும் இங்கே அப்போ தான் பாக்கியா உள்ள வராங்க, கை தட்டுறாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார், எவ்வளோ அருமையாக பேசுனீங்க, பரவாயில்ல, வக்கீல்கள்லாம் இந்த மாதிரி காசை வாங்கிட்டு எது சரி எது தப்புன்னு தெரியாமல் பேசுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லவும் உடனே வக்கீல் சொல்கிறாரு, என்னம்மா என்ன போயின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், நீங்கள் சொன்ன கதை எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, செஃப் ஆனந்த் நீங்கள் சொன்ன மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி கோபி சார் கிச்சனில் வேலை பார்த்தாரு, ஓகே, அவர் சரியில்லைன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஓகே, அப்புறம் என் ஹோட்டலில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, அப்புறம் எதுக்கு சார் மாதத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி கோபி சார் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து செஃப் ஆனந்துக்கு பணம் கொடுத்துட்டே இருந்திருக்காரு, எதுக்கு அடிக்கடி செஃப் ஆனந்த் நம்பருக்கு கோபி சார் கால் பண்ணி பேசியிருக்காரு, என்ன அவசியம் சார் இருக்குது சொல்லுங்கள் சார் அப்படிங்க. இங்கே வக்கீலால் எதுவும் பேச முடியல. பாக்கியா அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், இந்த கோபி சாருடைய அக்கௌண்ட்லேருந்து செஃப் ஆனந்த் அக்கௌண்ட்டுக்கு எத்தனை வாட்டி பணம் வந்திருக்கு பாருங்கள், அது மட்டும் இல்லை, இந்த ரெக்கார்டை கொஞ்சம் கேளுங்க உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா ரெக்கார்டை போட்டு காட்டுறாங்க. பார்த்தா அதில் கோபி, என்ன ஆனந்த், நாம் ஏற்கனவே பிரியாணியில் கெட்டுப்போன சிக்கனை கலந்து பாக்கியாவுக்கு நிறைய குறைச்சல் கொடுத்தோம், இப்போது இந்த ஆயுத பூஜை ஸ்வீட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, பாக்கியாவுக்கு கெட்ட பேர் வரும்ல,
அந்த கிச்சனை மூடிடலாம்ல, அப்படி இப்படின்னு சொல்லி கோபி பேசுகிற எல்லாத்தையுமே போட்டு காட்டுறாங்க. அதை கேட்டதும் வக்கீலால் பதில் பேசவே முடியல. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா சார், யாரும் பொய் கேஸ் போடல சார், அதனால் நீங்கள் கோர்ட்டில் பேசிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லிடுறாங்க. இங்கே பாக்கியா கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. கோபி சொல்கிறாரு, என்ன பாக்கியா, என்னை பழி வாங்கிட்டேன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு பாக்கியா, இன்னும் நீ என் மேலே எவ்வளோ ஆதாரத்தை காட்டினாலும் சரி, எல்லாத்தையும் உடச்சிட்டு நான் வெளில வருவேன், வந்து உன்னை பழி வாங்காமல் விட மாட்டான் பாக்கியா அப்படின்னு சொல்லி கோபி கத்துறாரு. பாக்கியா, கோபி இனிமேல் நீங்கள் வெளில வரவே முடியாது கோபி, உங்களுக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன், உங்களுடைய லைஃப்லாம் இனிமேல் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்க போகிறீங்க, நீங்கள் பண்ண பாவத்துக்கு உங்களுக்கு அதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கோபி போகிறாங்க. இங்கே ராதிகா சொல்கிறாங்க, ஏன் கோபி இவ்வளோ கேடுகட்டத்தனம் பண்ணியும் இன்னும் நீங்கள் பாக்கியாவை பழி வாங்க போகிறீங்களா? சி, நீலாம் ஒரு மனுஷனா? நீங்கள் பண்ண பாவத்துக்கு தானே இங்கே வந்து நிற்கிறீங்க, உங்களோட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, அது பத்தான்னு சொல்லிட்டு இன்னமும் நீங்கள் பாக்கியாவை பழி வாங்க போகிறீங்களா? கோபி, மனசார நீங்கள் என்னைக்கு நாம் பண்ணது தப்புன்னு சொல்லி திருந்துறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விடுதலை, அது வரைக்கும் நீங்கள் இந்த ஜெயிலே கிடந்து சாகுங்க. உங்களுக்காக பாவம் பார்த்து வக்கீல சொன்ன பார்த்தீங்களா, என்னை நல்லாவே அசிங்கப்படுத்துறீங்க கோபி, சி அப்படின்னு சொல்லி ராதிகா கார் துப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கோபி சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட, இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்களுக்கு எவ்வளோ ஆனாலும் பணம் தரேன், தயவு செஞ்சு இந்த கேஸை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், வேலை செய்கிற கடமை தவறாத ஒரு ஆஃபீஸருக்கு லஞ்சம் தரது எவ்வளோ பேர் குற்றம் தெரியுமா? இதையும் நான் கேஸில் எழுதணும்னு வச்சுங்க, நீங்கள் ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது, ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு அங்கே இருங்க, பெரிய மனுஷன்னு பார்க்குறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் கோபியால் ஒன்றுமே பேச முடியல. ஆகா, நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே, எப்படி இப்போது இதுலேருந்து தப்பிக்க போகிறோம், என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலேன்னு இங்கே கோபி திரு முடிச்சுக்கிட்டு ஜெயிலே இருக்காரு.